லாசரு உயிரோட எழுப்பினார். திரும்ப ஒரு நாள் மரிச்சு போயிட்டார். 1 கொரிந்தியர் 15:51 54 வரை வேகமாக. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் சாகறதே இல்லை. ஒருவேளை இயேசு இப்போ வந்தார்னா நம்ம சாகவே மாட்டோம். எத்தனை பேருக்கு கூப்பிடுறீங்க, ஏசப்பா எனக்கு அடக்காதே இல்லாம வந்துட்டு போயிருக்கப்பா. உண்மையிலே இந்த உலகத்துல பணத்துக்கு மேல நகையின் மேல ஆசை இல்லாதவனாலதான் வாயை திறந்து சொல்ல முடியும், அங்க ஆண்டவரே கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. நான் அப்படியே போயிட்டேன்னா ஒருவேளை இன்னைக்கு வந்தா மொத்தமா போயிடுவோம், இல்லைன்னா அங்கங்க நீங்க எந்த தெருவில் இருக்கீங்களோ அந்த தெருவில் இருந்து அப்படியே மறுரூபமாக போறீங்க. ஒரே ராஜ்யத்துல சேர போறோம். ஒரு ரகசியம், இந்த ரகசியம் தான் யாருக்கு தெரியாத ரகசியம். என்ன ரகசியம்? நாம் எல்லாரும் சாவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொழிக்கும் போது ஒரு நிமிஷத்துல மொத்தமா மாறப்போதான் சொல்றேன். 59 செகண்ட்ல மரிச்ச பரிசுத்தவான்கள் வரிசையா உலகம் முழுசு எழுப்புவாங்க. நம்ம ஒரு செகண்ட் தான் பேசுறதுக்கு நேரம் இல்லை. தூங்கிட்டு இருக்க சர்ச்சில் தூங்குறாங்க, தட்டுறதுல நேரம் கிடையாது. அவர் இங்கே தான் இருப்பாரு, மற்றவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. இவர் தட்டுறதுக்குள்ள அவர் போயிடுவார். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாரும் கம்ப்ளீட்டா மறுரூபமாக்கப்பட்டு அந்த சாயல அடையப்படுற மண்ணெண்ணி போடுற வேலையில, உப்பு போடுற வேலையில, குளிப்பாட்டுற வேலையும் இல்லை. அந்த பாக்கியத்தை பெற சந்ததி பாக்கியம் உள்ளது. இதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் சாகாமல் இருப்பான். அந்த வார்த்தை எப்பொழுது நிறைவேறும்? இயேசு வரும்போது நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறும் போது சாவில்லாதவர்களாக, சாவை வென்றவர்களாக நாம் மாறுவோம். அடுத்து 52 எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவுள்ளவர்களாய் எழுந்திருப்பார்கள். அழிவு உள்ளவர்களாக தான் லாசரு எழும்பினான். ஆனா சபை எழும்பும் போது அழிவு இல்லாதவர்களா எழும்பும். அதனாலதான் நம்ம அடக்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லலாம், திரும்ப அவங்களை சந்திப்போம் என்கிற நம்பிக்கையில நம்ம அவங்களை அடக்கம் பண்றோம். கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் திரும்ப பார்க்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படாதவன் அவனையும் பார்க்கலாம், ரட்சிக்கப்படாத மனைவி அவங்களையும் பார்க்கலாம். என்ன அழுதுட்டே இருப்பாங்க, அவங்க அந்த பக்கமா அழுதுட்டே இருப்பாங்க. வீட்டுக்காரர் தெளிவா சொல்லாம விட்டுட்டாரு. அந்த வீட்டுக்காரமா முக்காட போட்டுட்டு சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிச்சே, என்னைய விட்டுட்டு போய் இப்படி நரகத்துல தள்ளிடுச்சே, ஒரு அடியாவது போட்டு என்ன ஆண்டவருக்குள்ள நடத்திருக்கலாமே. அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாம் மறுரூபமாக்கப்படுவோம். 53 அழிவுள்ளதாகி இந்த உடம்பு, அழிகிற இந்த உடம்பு அழியாமையும், இந்த உடம்பு சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இது அழியாமையும் சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் மரணத்தை கண்டு நடுங்கினான். ஒரு காய்ச்சல்ல செத்து போயிட்டான். எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், உலகத்துக்கே ஆப்பிள் போன் வித்து கோடீஸ்வரனாகி இந்தியர்களையும் ஆப்பிள் போன் அடிமையாக்கினவன். கேன்சர் வந்து மரண நாளை எண்ணின போது சாப்பாடு வேண்டாம், எல்லாவற்றையும் வெளியே தருங்க சார், நீங்க கொடுத்த ஆப்பிள் போனை வாங்குறதுக்கு இந்தியாவில் கோடிக்கணக்கான பேர் நிற்கிறான், எனக்கு சாப்பாடு வேண்டாம். மரணத்திற்கு முன்னாக மனிதன் நடுங்கி தலை குனியும் போது, வியாதிக்கு முன்பாக நடுங்கி தலை குனியும் போது, நமக்கு ஆண்டவர் மரணத்தை விழுங்குகிற ஆயுதம் இயேசு நமக்குள்ள இருக்கிறார். கடைசியாக 2 கொரிந்தியர் 5:4-5 வசனங்களை வேகமா வாசித்து நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ள போகலாம். இந்த உடம்பு கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், இந்த உடம்புல பலவீனப்பட்டு வயசானாலும் இந்த உடம்புல ஏன் உயிரோட வாழ்றோம் தெரியுமா? இந்த போர்வையாகி இந்த உடம்ப நம்ம கலைஞ்சு போட விரும்பாம மரணமானது விழுங்கப்படுவதற்காக. அதனால யார் சபைக்கு வந்துட்டு தற்கொலை பண்ணிட்டு போயிடாதீங்க. தற்கொலை ஆவி அதிகமாக்குறீங்க. ராமேஸ்வர சர்ச்சில் ஒருத்தன் ஏதோ ஒரு புக்கு படிச்சான். புக்கு படிச்சுட்டு ஆமா மரணம் இங்க வெளிநாட்டுல போய் 75,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். அவர் பாஸ்டர் சொன்னாரு, அந்த புக்கை படிச்ச உடனே சாகுன்னு அவனுக்குள்ள பிசாசு பேச ஆரம்பிச்சுட்டான். சரி எங்கேயாவது விழுந்து செத்து தொலைய வேண்டியதானே, நேர பஸ் ஏறி விருதுநகருக்கு போய் விருதுநகர்ல போய் கழுத்துல கயிறை மாட்டி அங்கே ஒரு மரத்துல தொங்கிட்டான்.
எப்படி பிசாசு வேலை செய்வான். படித்தவன் 75,000 சம்பளம் வாங்கினவன், ஃப்ளைட்டில் ஏறி போனவன், வெளிநாட்டில் போய் இவனுக்கே பைத்தியம் பிடிச்சின்னு கேட்குறீங்களா? பிசாசோட ஓவரா விளையாண்டினா மரணத்தை விழுங்கிடும். ஆனால் இயேசுவோட இருந்தினா மரணத்தை ஜீவன் விழுங்க போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் வாலிப தங்கங்களே, வாலிப பிள்ளைகளே, பெரியோர்களே, நீ இயேசுவோட நேரம் செலவு பண்ணும்போது உலகத்துல ஒரு மகிழ்ச்சி, உலகத்துல ஒரு களிப்பு. இது பணம் தர முடியாது, இது மொபைல் தர முடியாது, இது சினிமா தர முடியாது, இது போதை தர முடியாது. இயேசுவோட நேரம் செலவிட்டு பார், ஜீவன் உண்டாகும். மரணத்தை அந்த ஜீவன் விழுங்கும். அதுக்கு தான் இல்லைனா பிரதர் நம்ம சின்ன வியாதி வந்தோன்னா செத்துருவோம் பிரதர், ஒரு மாதிரியா இருக்கு, செத்துருவோம் போல தோணுது. பக்கத்துல வந்துட்டான்னு நினைக்கிறேன். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டபடிக்கு போர்வை தரித்து இருக்கணும். என்ன வியாதி வந்தாலும் இதோட தான் ஓடுவேன், என்ன விளைவில வந்தாலும் இதோட தான் இயேசுவை வணங்குவேன். ஏன்னா அடுத்த வசனம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஒன்றும் கவலைப்படாதீங்க. 80 வயசாகி சர்ச்சுக்கு வருவீங்களா? என் தகப்பன் வயசுல இருக்கீங்களா? பயப்படாதீங்க. உங்களை அப்பா ஆயத்தம் பண்ணி சேஃபா கொண்டு போவார். அவர் கொண்டு போவார். அவர் உங்க ஆத்துமாவை அப்படியே அவருக்காக நடந்து வந்தீங்க மகனே, அவருக்காக நீ பைபிளை தூக்கிட்டு வந்தீங்க. அவர் ஃளைட்ல கொண்டு போவார். அவருடைய தூதர்கள் ஆத்துமாவை கொண்டு போவாங்க. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவன் அவரே. பரிசுத்த ஆவி நமக்கு அட்வான்ஸா இருக்காரு. அட்வான்ஸ் முன் பணம். எப்படின்னா நம்ம இப்போ ஒரு இடம் வாங்குறோம்னு சர்ச்சுக்கு பேசணும், அட்வான்ஸ் கொடுத்துட்டோம்னா பேச்சுவார்த்தை மாறாது. ஆனால் அட்வான்ஸ் கொடுக்காதனால அங்கே பேச்சுவார்த்தை மாறுது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணி பரலோகத்தில் இடத்தை போட்டுட்டார். கையை தட்டுங்கள. ஹல்லேலூயா. அப்ப மரண பயத்தை பிசாசு கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மேல இடம் வச்சிருக்கேன், உனக்கு பீஸ்ஃபுல்னஸ் வச்சிருக்கேன், உனக்கு அழியாத இடத்த வச்சிருக்கேன், பரிசுத்தவான்கள் போய் சேர்ந்த இடத்த வச்சிருக்கேன், உன்னை முத்திரிச்சிட்டேன், உனக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டேன், நீ என்னுடையவள், நீ எனக்கானவள். அதனால என்ன கேட்கிற சபையே, ஆண்டவருக்கு செயல்படும் போது முகத்தை சந்தோஷமா செயல்படணும். ஆராதிக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா 3 ஆசீர்வாதம்: உயிர்த்தெழுதல், புதிய சரீரம், அழியாத வாழ்வு. இந்த 3 இது ஒரு சுவிசேஷமா தான் பேசுறேன். ஏன்னா பாதி பேருக்கு 10 வருஷம் வந்தாலும் என்ன இருக்குன்னே தெரியாது. நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோடு எழும்புவேன், புது மேனி அடைவேன், அழியாத வாழ்வை தரித்துக் கொள்வேன், இயேசுவோடு என்றென்றே இருப்பேன்.